குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தீபாவளி ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய ஊர்களுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கோம். நிறைய மக்களை போய் சந்திக்கிறோம். எல்லா திரையரங்கிலுமே மக்கள் கூட்டம் கூட்டமாக நிரம்பி வழிகிறாங்க. எல்லாருமே முழு மனசாக வந்து பைசனை கொண்டாடுறாங்க. திருநெல்வேலி, ஆலங்குளம், தென்காசி, மதுரை அதான் முடிச்சுட்டு இப்போ சேலம் வந்திருக்கோம். சேலம் டிஎன்சி வாக்ஸில் வந்து பைசன் பார்த்தோம். மக்களோட சேர்ந்து முழு ஸ்க்ரீனுமே மக்கள் நிரம்பி இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து அந்த படத்தை கொஞ்சம் சில காட்சிகள் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லா மக்களும் கொண்டாடுற மாதிரி சேலம் மக்களோட எல்லா படங்களையுமே வருஷம் வருஷம் 4 படங்களையுமே சேலத்தில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. மாமன் நான் சேலத்தில் தான் எடுத்தேன். எப்போவுமே சேலத்தில் வந்து எனக்கு பெரிய ஓப்பனிங் இருந்திருக்கு. படங்களுக்கு பாராட்டியிருக்காங்க, கொண்டாடியிருக்காங்க. அதனால் எல்லா மக்களும் நன்றி சொல்வது போல சேலம் மக்களுக்கும் ஒரு டீம் சார்பாகவும் மொத்த படக்குழு சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ச்சியா 5 வெற்றி படங்களுக்குள்ள மக்கள் கொடுத்த ஆதரவு தான். அதுக்கு ரொம்ப நன்றி மக்களுக்கு. நெக்ஸ்ட் என்னோட படம் வந்து தனுஷ் சார் ப்ராஜெக்ட் வேல்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிக்கிறாங்க. அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் அட்டம் பண்றேன். பெரிய பெரிய பட்ஜெட்டு, அது பெரிய ப்ராசஸ். அதுக்காக இவ்வளோ நாள் டிலே. நிச்சயமா அது நெக்ஸ்ட் இயர் தான் ஷூட்டே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு பெரிய என்னுடைய கேரியரில் ஒரு பெரிய படமா இருக்கும். பொதுவாக நான் ஒரு விஷயம், அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கும் இடையில நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இது எவ்வளோ எந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு, என்ன மாதிரி உரையாடல் போய்கிட்டு இருக்கு, எதை சொன்னா திருப்பி அவங்களுக்கு வந்து இப்போ நடந்துட்டு இருக்க சில விஷயங்களை கனெக்ட் பண்ணி பார்த்து பெரிய மாற்றத்தையோ டிஸ்கஷனையோ உருவாக்க முடியும் அப்படின்னு தோணும்போது முன்னாடி வாழ்க்கையில் அழுத்தின இல்லை நமக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்த சில விஷயங்களை ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதை வச்சு ஒரு திரைக்கதையாக மாற்றி தான் பண்ணணும்னு நினைச்சோம். பைசன் நிச்சயமாக வந்து முழுக்க பைசன் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை. இப்போனா சவுத்து தென் தமிழ்நாடு மட்டும் இல்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழ்நாட்டில் உள்ள நிறைய மாவட்டங்களில் வந்து இன்னும் வந்து இளைஞர்களோட கனவுலாம் இருக்குல்ல, அதில் நிறைய குழப்பங்கள் இருக்கு. பயணப்பட முடியுமா, ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. அவ்வளோ சிக்கல்கள் இருக்கு, அகச்சிக்கல்கள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் உடச்சிட்டு வரக்கூடிய ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய படம் பண்ணணும் முடிவு பண்ணி தான் பைசன் எடுத்தது. நம்ம மாற்றத்துக்கான படங்கள் எடுக்க மக்கள் கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு அதெல்லாம் மீனிங் இல்ல. ஆமா, இந்த மாதிரி படங்களை கொண்டாடுறாங்க, இந்த மாதிரி படங்களை மக்கள் பார்க்குறாங்க, விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னாலே, அதோட படைப்பாளிகளை கொண்டாடுறாங்க அப்படின்னாலே மக்கள் இந்த மாதிரி கருத்துக்களை ஏற்றுக்கிறாங்க. இந்த மாதிரி சமூகம் மாறணும், இந்த மாதிரி உரையாடல்கள் வந்து சமூகம் தயாராகணும், இந்த மாதிரி உரையாடல்களை நிகழ்த்துகிற மனிதர்களை நம்ம பாதுகாக்கணும், அவங்களை கொண்டாடணும் மக்கள் ரெடியாகிறாங்க. என்ன அர்த்தம்? இந்த மாதிரியான உரையாடல்களுக்கும் இந்த மாதிரியான மாற்றத்துக்கும் இந்த பொதுமக்கள் ரெடியாகவே இருக்காங்க. நிறைய திறந்த உரையாடல்களுக்கு தயாராகவே இருக்காங்க. அதை நோக்கி நகர்த்துறது தான் நல்ல படைப்பாளிகளுக்கு முக்கியமான அங்கமாக இருக்கும். அதுல ஒரு சின்ன பங்கா என் வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். அவருடைய எல்லா படத்துக்குமே ரஜினி சார் வந்து தொடர்ந்து என்னுடைய 4 படத்துக்குமே எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. இப்போ படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இந்த படம் வந்து நிச்சயமா வந்து அவ்வளோ ஆசைப்பட்டாரு. படம் பார்த்து முடிச்சோட ரியாக்ஷன் என்ன ஆச்சுன்னா, இவ்வளோ உழைப்பு போட்டு சினிமாவில் படம் எடுக்கிறீங்கிறது ஆச்சரியமா இருக்கு, உங்களோட உழைப்பு ரொம்ப பிரமிக்க வைக்குது, தொடர்ந்து உங்க படங்களுக்கு பார்க்கும்போது ஒரு டைரக்டரா உங்களோட ஆளுமை வெளிப்படுது, மொத்த டீம்ல நடிச்சிருக்கவங்க அத்தனை பேருமே இப்போ சிறப்பாக பங்காற்றியிருக்காங்க. அமித் சார், பசுபதி சார், துருவ ரொம்ப பாராட்டினாரு. துருவோட சின்ன வயசுல இவ்வளோ மெச்சூர்டான உழைப்பு போட்டதுக்கு துருவ ரொம்ப பாராட்டினாரு. மொத்தமாகவே ஒரு படக்குழுவை மொத்த டீமாவே ரொம்ப என்ன சொல்றது, மனசு விட்டு பாராட்டி பேசினாரு. என்கிட்டயும் பேசினாரு, ரஞ்சித் அண்ணாட்டையும் பேசினாரு. இல்ல, 2 பேருக்கும் நிறைய உரையாடல் நடந்துகிட்டு இருக்கு. அடிக்கடி சந்திச்சிருக்கோம், இனி அவர் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அடிக்கடி கூப்பிட்டு பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே பேசிட்டு இருக்காரு. ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு என் மேல. அது நிகழும் போது நிகழ்ந்தா அது பெரிய பெரிய படமா இருக்கும். நானும் அவர் டிஸ்டர்ப் பண்ணல, அவர் டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் நிறைய உரையாடிக்கிட்டே இருக்கும், அடிக்கடி உரையாடலாம் பேசுவோம். வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அது எல்லாமே அவர் முடிவு பண்ணணும். அப்படி ஒரு முடிவு வந்துச்சுன்னா அவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படமா அது இருக்குன்னு நினைக்கிறேன்.
இல்லை, அது இன்னும் முடிவாகல, எதுவும் அந்த மாதிரியான டிஸ்கஷன் எதுவும் முடிவாகல. நான் ரெட் ஜெயண்ட்டுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு எனக்கு. மாமன் அப்போ சைன் பண்ண கமிட்மெண்ட் இருக்கு. அது இன்னும் யார் கதாநாயகன் யார் இதுன்னு முடிவு பண்ணல. ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. என்னோட முதல் கமிட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு தான் ப்ராசஸ் நடக்கும். ஸ்ட்ராங்கான ரோல்லாம் வந்து செலக்ட் பண்ணி ஒரு பாலிடிக்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட் மட்டும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கீங்க. அதாவது மெயின் கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கான காரணம் சினிமாவோட அரசியலுக்கான தேவைகள் எவ்வளவு? அதாவது அரசியல் தமிழ்நாட்டில் வந்து சினிமாவில் அரசியல் இல்லாமல் இல்லை. கிட்டத்தட்ட திராவிட கருத்துக்கள் தொடங்கி அங்கேதான் தொடங்குது, சினிமாவில் தான் தொடங்கினது. தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களே திரைப்படத்துறையிலிருந்து தான் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளாக இருக்காங்க. அதனால தமிழ்நாட்டு சினிமாவுக்கும் அரசியலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. இப்பவும் கூட திரைத்துறையிலிருந்து வந்திருக்க ஒருத்தர் தான் முதல்வராக வேட்பாளராக நம்ம நீங்க விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால அதை தவிர்க்கவே முடியாது. என்னைய பொறுத்த மட்டும் இப்ப மாறிக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, என்னுடைய திரைப்படங்கள்ல நான் அரசியல் குறைவா பேசுவேன், பொதுவெளியில அரசியல் தான் பேசுவேன், சினிமா பத்தி பேச மாட்டேன். அவர் பொதுவெளியில அரசியல் பேச மாட்டார். அவருடைய அரசியலே திரைப்படம் தான். அவர் அங்கிருந்து சொல்ல வருவார். இப்போ அதனால எனக்கு அவருடைய படமே அரசியல் போது அந்த அரசியல் படத்துல இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அது கனெக்ட் ஆயிடுது. வெற்றிமாறன் போன்றவர்கள் இதெல்லாம் வந்து திரைப்படங்கள்ல தான் அரசியல் பேசுறாங்க. அப்ப நிச்சயமா அவங்க அரசியல் சார்ந்த மக்களோடு நெருங்குற ஒரு கேரக்டர் இருந்தா தான் உள்ளே இன்வால்வ் ஆக முடியும். சும்மா நீங்க வாங்க ஒரு வில்லலா நடிங்க இல்லை டானா இருக்கீங்க அப்படின்னா எனக்கு முதல்ல மனசுக்கு நெருக்கமா இருக்காது. அது கரெக்டா அமையுது. அப்படி ஒரு கதாபாத்திரத்தை தான் இந்த பைசன் திரைப்படத்துல மாறி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அந்த கதாபாத்திரத்துக்கான அந்த நிஜ வாழ்ந்த ஒரு கதாபாத்திரத்தை அடையாளப்படுத்தி எடுத்திருக்கக்கூடிய அதுக்கு கிடைக்கிற வரவேற்பு என்பது அவருடைய கனவு. திரையரங்குகள்ல இன்றைக்கு சென்னையிலிருந்து கிராமம் வரைக்கும், மெட்ரோபாலிட்டன் சிட்டில இருந்து கிராமம் வரைக்கும் அந்த வசனங்களுக்கு கைதட்டல் கிடைக்குது, அந்த காட்சிகளுக்கு கைதட்டல் கிடைக்குதுன்னா அதற்கான எழுத்து சிந்தனை வந்து மாறிவிடும். அதில் நான் வந்து ஒரு டூல் தான் எப்பவுமே சொல்லுவேன். ஒரு கருத்தியலாளனுக்கு ஒரு நடிகன் வந்து டூல் தான். ஒரு போர் வீரனுக்கு வந்து நடிகன் வந்து ஒரு வாள் தான். இது என்னுடைய கருத்து. அதுல வந்து உங்களோட கேரக்டர் வந்து அங்க போனாலுமே வந்து உங்களை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ராஜன் ராஜன் கத்துறாங்க, எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க. இருக்கு, கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. வெற்றிமாறன் தான் அதை முடிவு பண்ணணும். வெற்றிமாறன் எப்பொழுதுமே வந்து ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்து கூட கூப்பிடுவார். அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். அது அப்படிதான் அந்த படத்துலயும் கூப்பிட்டாரு. நேற்று கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அது குறித்து இப்ப முடிவு சொல்ல வேண்டியது இயக்குனர் தான், நான் இல்லை. அவர் கூப்பிட்டா எப்படினாலும் போவேன். அது நான் சொல்ல முடியாது, அவர் தான் சொல்லணும். நான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இல்லைன்னா மாணவனா இருக்கேன்னு சொல்லுங்க. ஆமா, இவங்க முதல்ல என்னுடைய ஆர்டிஸ்ட் எல்லாருமே இப்போ அமித் சாரு, பசுபதி சாரு, லால் சாரு, துரு, ரதிஷா, அனுபமா, இவங்க எல்லாருமே எப்படின்னா இந்த படம் மட்டும் இல்லை, என்னுடைய எல்லா படத்துலையும் நடிச்சவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து என் மேல ஒரு பெரிய நம்பிக்கையும் பிரியமும் இருந்துச்சு. என்ன மாறி படத்துல நடிக்கிறோம், மாறி தப்பு பண்ண மாட்டாப்புல, மாறி ஒரு விஷயம் பண்றாப்புலன்னா அது ஏதோ இந்த படம் ஒரு நல்ல படமா தான் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை படம் நடிக்க முன்னாடியே வந்துடும். அதனால நம்ம என்ன சொன்னாலும் அதை நம்பி ஒரு உழைப்பு போடுவாங்க. இதோட உழைப்புலாம் அந்த மாதிரி உழைப்பு. ஏன்னா அவன் வந்து முழுக்க முழுக்க ஒரு கட்டற்ற உழைப்பு போட்டிருக்காப்புல. அப்படி உழைக்கும் போது அவங்களுக்கு தோணும், இவ்வளவு பண்றமே இந்த படம் ஒர்க் அவுட் ஆஃப் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது பயம் வரும். அந்த பயத்தெல்லாம் இல்லாம மாரிசா சொல்றாரு நம்ம பண்ணுவோம் எல்லாம் அவங்க பார்த்துக்குவாருன்னு சொல்லி பெரிய உழைப்பு போட்டாப்புல. அந்த உழைப்புக்கு பலன் கிடைச்சுன்னு நினைக்கிறேன், மக்கள் கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்டுமே அமீர் சார், லால் சார், பசுபதி சார் எல்லாருமே அவங்க சீனியரா இருந்தா கூட முழுக்க முழுக்க நம்புனாங்க. அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றி கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். முழுக்க எல்லா கேரக்டர்ஸுமே கொண்டாடப்பட்டதில்லை. இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் இல்லாம படத்துக்குள்ள தென்படக்கூடிய அத்தனை கதாபாத்திரங்களும் வந்து மக்களுக்கு இப்ப ரொம்ப நெருக்கமானதா மாறி இருக்கு. அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார். கர்ணனுக்கு அப்புறம் 2 படம் பண்ணிட்டேன். அப்போ நான் கேட்டேன் சார், ப்ளீஸ் when you work with இவ்வளோ டேலண்டடான ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணி நம்ம ஆக்ட் பண்ணும்போது நமக்கு தெரியும் நம்மளால அதில் முடிகிற அளவுக்கு மீது நம்மளால கொடுக்க முடியும்னா ஸோ யூ ரியலி வாண்ட் கீப் ஒர்க்கிங் வித்
அப்போ நீ என்னோட பெரிய ஆனா கர்னல்ல இருந்து பைசன் வரைக்கும் வரும்போது ஊரு சிமிலரா இருந்தாலும் எல்லாமே சிமிலர் கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. ஐம் வெரி ஹாப்பி. ரொம்ப ஹிட் பாடல்கள் அது மாறிடுச்சுங்க. அது இதோட மாறிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த உங்களுடைய வார்த்தையை நான் வந்து அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணல, நான் எதிர்க்கிறேன். அண்டர் ரேட்டட்னு சொல்லவே முடியாது. யாருமே திரைத்துறையில வந்து முதல் படத்திலேயே அக்செப்ட் பண்ணிக்கிட்டது இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் நடிகர்களாக இருந்தா கூட முதல் படத்திலேயே அங்கீகாரம் கிடைச்சதா? போக போக தான் கிடைச்சது. இசையமைப்பாளர்களுக்கு அதே மாதிரி தான் நடிகர்களுக்கு. நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து பல வருடங்களுக்கு பின்னாடி தான் வெளியில வந்தாங்க. கிட்டத்தட்ட 10 வருட போராட்டங்களுக்கு பின்னாடி தான் விக்ரம் என்ற மாபெரும் நடிகன் இந்த தமிழ் சமூகத்துக்கு தெரிஞ்ச. கமலஹாசன் என்ற ஒரு பிறவி கலைஞன் வந்து நடன வந்து இந்த திறமையாளன் வந்து அவரு காலத்துக்கு சினிமாவில் இருப்பாருன்னு நான் நம்புறேன். நன்றி. ஆனா இறுதி உங்களுடைய ஆக்ட்ரஸ் பண்ணாங்க எல்லா கேரக்டர் எப்படி மாத்தீங்க, கேரக்டராகவே வாழ்றாங்க. இது வந்து அந்த ஆக்ட்ரஸ் பண்ணுறது உங்களுடைய பேர் தான் அதை பேசப்படுது. எப்படி உருவாக்குறாங்க? அது நான் சொல்றேன். நான் தான் சொல்லுவேன். நம்ம வருவேன், நம்ம ஏதோ ஒன்று நினைச்சு வருவேன், நான் இப்படி பண்ண போறேன். அதை வந்து உடைச்சு நம்ம அந்த ஒரு கிளே மாதிரி ஆர்டிஸ்ட்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்கல்ப்சர் போட்டு வச்சிருக்கோம். அந்த ஸ்கல்ப்சர் உடைச்சு அந்த கிளே வச்சு அவர் வேற ஒரு ஸ்கல்ப்சர் போடுறாரு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட நம்ம என்ன படத்துக்கு போனாலும் அங்கே போய் சீன் ஆர்டர் இருக்கு, இந்த சீன் தான் இன்னைக்கு இந்த சீன் ஷூட் பண்ண போறேன், டயலாக்ஸ் மக்கப் பண்ணி வந்துடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சாரோட ப்ராசஸே ரொம்ப டிஃப்ரெண்ட். நம்ம ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ஊருக்கு போய் அங்கேயே தங்கி அங்கேயே நின்று ஊர் மக்களோட பழகி அதே காஸ்டியூம் போட்டு அதே சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டு அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் கழிக்கும் அப்புறம் நமக்கே தோணும், ஓகே நம்ம இந்த ஸ்பேஸ்ல வந்துட்டேன். அதுக்கப்புறம் he will make sure நான் ஓகே எல்லாம் ஒரு டேக் ஓவர் ஓகே சொல்லவே மாட்டேன். ஸோ ஆஸ் an artist சார் தான் சொல்ல வேண்டிய மெயின் வந்து எல்லாரும் நம்புறதுதான். நம்ம ப்ராசஸ் கொடுக்கோம்ல, அந்த ப்ராசஸ் அவங்க நம்பி பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்பினாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வேலை செய்ய. அவங்க நம்பி ஒரு ப்ராசஸ் இருக்கும். இந்த ப்ராசஸ்லாம் வேணுமா, டேரக்டா வந்தா போதாதா அப்படின்னு நினைக்காம அந்த ப்ராசஸ்க்கு அவங்க ரெடி ஆவாங்கல்ல, அது பெரிய சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்னோட ஆக்டர்ஸ் எல்லாருமே எனக்கு ப்ராசஸ் நம்புவாங்க. தேங்க்யூ.